அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி, தமிழுக்கு ஆடி மாதம் 26ஆம் தேதி, திங்கட்கிழமை. துதியை திதி 10:34 வரை, அதற்கு மேல் திருதியை திதி. சதய நட்சத்திரம் மத்தியானம் 1 மணி வரை, அதற்கு மேல் பூரட்டாதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் கடகராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, யமகண்டம் 10:30லேருந்து 12 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15லேருந்து 10:15 வரை, 1:45லேருந்து 2:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணியல் வேண்டிய, அதாவது போடக்கூடிய சட்டினோட கலர் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக், பர்பிள் கலர். காலையில் சாப்பிடக்கூடியது உளுந்த வடை, புளியோதரை போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஜோதிட படத்தில் மூல நட்சத்திரத்தில் உள்ளவங்களை பற்றி பார்க்கலாம். மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நெறி தவறி சிற்றின்பம் அனுபவிப்பவராகவும் இருப்பார். பில்லி சூனியம் போன்ற இரகசிய வித்தைகளில் ஈடுபாடு கொண்டவராகவும், சோர்வும் சோம்பலும் படைத்தவராகவும், திரேக ரோகம் பெற்றவராகவும், கனிவர்க்கங்கள் ஃப்ரூட்ஸ் மேலே பிரியம் கொண்டவராகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்க தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி வந்தால் அதிக நன்மைகளை அடையலாம். செய்தலில் மாற்றம் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும். மக்களால் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங், லாட்டரி போன்றவற்றில் அதிக நன்மை ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. சில முக்கிய பிரபலங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன்களே நடைபெறுகின்றன. ஆடம்பர செலவு செய்கின்றீர்கள். சுபகாரியங்களை முன்னின்று நடத்தி வைக்கின்றீர்கள். அதற்குண்டான செலவையும் நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள். செய்தொழிலில் மனமகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக வேண்டி வருகிறது. நண்பர்கள் உறவினர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்க பணச்செலவும் வீணலைச்சலையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றீர்கள். மக்களால் மனமகிழ்ச்சி உண்டாகிறது. அடுத்து கடகராசி. இன்னைக்கு தெய்வ பக்தியில் மனதை செலுத்துவதிலும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் ஓரளவு பிரச்சனையின்றி இருப்பீர்கள். தீயவர்களின் நட்பும் கெட்ட பெண்களின் தொடர்பும் ஏற்படக்கூடும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை எதிர்நோக்க வேண்டி வருகின்றது. வேண்டாத செலவினங்களை தவிர்க்க இயலவில்லை. அடுத்து சிம்மராசி. மனைவி மக்களை பற்றிய கவலை ஏற்படுகின்றது. மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கிறது. எப்போதும் வீண் செலவும் வீண் அலைச்சலுமாகவே இருக்கின்றீர்கள். மனதை தெய்வ பக்தியில் செலவிட்டு வாருங்கள். கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கும். பிரயாணங்களினால் சில நன்மைகள் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் ஆதாயத்தையும் தரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியை நிலவுகின்றது. மனைவி மக்கள் ஆதரவாக இருப்பார்கள். பெரியோர் சந்திப்பும் அவர்கள் உதவியும் கிடைக்கும். எந்த காரியத்துக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியாகவே முடிவடைகிறது. வெற்றியே கிடைக்கின்றது.
அடுத்து துளாராசி. வேலை கவலை காரணமாக வேலைக்கு சாப்பாடு உணவு முடியாமல் போகின்றது. கணவன் மனைவி உறவு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காது. உறவினருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் அகலும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். செய்தொழிலில் நல்ல ஆதாயம் உண்டாகிறது. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலனே கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. பணம் எதிர்பாராத வகையில் கிடைத்தாலும் கையில் தங்குவதற்கு மார்க்கம் இருக்காது. புது மனிதர் சந்திப்பு கிடைக்கவும் ஸ்தல யாத்திரை செல்லவும் வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கும். மனைவி, சகோதரி ஆகியோரால் செலவு ஏற்படலாம். தனுசு ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் ஏற்படும். வீண் அலைச்சலும் கவலையும் இருந்து வரும். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கின்றது. செய்தொழிலில் பெரிய ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியாது. மனைவியின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படலாம். எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரவில்லை. அடுத்து மகர ராசி. இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. தெய்வ பக்தியில் மனம் ஈடுபடுகிறது. தான தர்மங்களில் மனம் ஆர்வம் காட்டும். புகழ், செல்வம், செல்வாக்கு, பொருள் வரவு ஆகியவை கிட்டுகிறது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், பாராட்டும் கிடைக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிட்டுகிறது. அடுத்து கும்பராசி. முயற்சிகள் எல்லாமே வீணாக போகும். உறவினருடன் சச்சரவு உண்டாகும். செய்தொழிலில் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். வெளியூர் பிரயாணங்களினால் பயன் எதுவும் கிடைக்காது. மனைவி மக்கள் உதவியும் ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்படலாம். அடுத்து மீனராசி. வீண் செலவு, வீண் அலைச்சல், குடும்பத்தில் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். மக்களால் தொல்லையும் வீண் கவலையும் உண்டாகும். செய்தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் வரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. சாப்பாட்டில் கவனம் எடுத்துக்கொள்ளவும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.